ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெரசாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் புதுசாக சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் நான் எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக உடனுக்குடன் வரும். நீங்கள் என்னோட வீடியோஸை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் டேங்கிறதுனால ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அது என்ன ரெசிபி, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் மைதா 1 கப், சுகர் 1/2 கப், பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பால் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே போல் ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஓரத்தில் வச்சிடலாம். இதுக்காக நான் கொஞ்சம் பிரெட் துண்டுகளை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிரெட்டை எடுத்து அதை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லைனா ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நம்ம எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் ஒரு பிரெட்டை எடுத்து அதோட நடுவில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பீனட் பட்டரை இதோட நடுவில் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டைரி மில்க் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஓரங்களில் லேசாக பால் இல்லைனா நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை இதோட ஓரங்களில் தடவி இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பிரெட் பீஸஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லா பீஸும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இந்த பிரெட் பீஸஸை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பேட்டரில் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ டோனட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்கோ ஸ்ப்ரெட் ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் சாக்லேட் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு டோனட்டை எடுத்து அதுக்கு மேலே இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்டை இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமானால் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சுகர் ஸ்ப்ரிங்கிள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ டோனட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக உடனுக்குடன் வரும். நீங்கள் எப்போ வேணாலும் என்னோட வீடியோஸை பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.